உமன்ஸ் டே எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியன்றதை நம்ம சொல்கிறத தாண்டி எல்லா இடத்துலையுமே அவங்களோட பிளேஸ் இருக்குது. ஃப்ரம் த பர்த் டில் எண்ட் எல்லா டைமுமே அந்த உமன் நம்மளோட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டே இருக்கிறது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பெருமை சேர்க்குற விதமாக நான் நினைக்கிறோம். லைக் நம்ம அம்மா நம்ம ஃபுல் டைம் நம்மளோட எல்லா ஸ்டார்ட்லேருந்து எல்லா இதுக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஒய்ஃப் வருவாங்க, அவங்க நம்மளோட எல்லா ஸ்டேஜ்லையும் நம்மளை ரூம் பண்ணி கூப்பிட்டு போகிறது எல்லாமே அவங்க தான். அதுக்கு அடுத்து நம்ம டாட்டர் வரும்போது அவங்களும் நம்ம கூட வந்து ஃபுல் டைம் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க. நமக்கு எல்லா லேர்னிங்ஸ் எல்லா இதுவுமே நம்ம தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட கொடுக்கணும், டாக்டர் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம எல்லா டைம்லையும் வந்து உமன்ஸ் சுற்றி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்களுக்காக டெடிக்கேட்டாக ஒன் டே இருந்து அவங்களுக்கு விஷ் பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல இதுவாக நினைக்கிறேன். பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஈக்குவாலிட்டி எல்லாத்தையும் இருக்குது. சில இடத்துல அவங்க எடுத்துக்கிறாங்க, சில இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் எடுத்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஒரு சில இடத்துல அவங்களுக்கு டாமினேட்டிங்காக இருக்கும். லைக் கேர்ள்ஸை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்க ஓவர் கம் பண்ணி அவங்க அதை எடுத்து வந்து சொல்லணும். லைக் இந்த இடத்துல இப்படி இருக்குன்ற சுச்சுவேஷன் வெளியே சொன்னாங்கன்னா லைக் ரெஸ்பெக்ட் ஹெச்ஆரோ இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்ஸோ அதுக்கான ரெஸ்பெக்ட் ஆக்ஷன் எடுத்து அவங்கள அது மாதிரி இதுலேருந்து ஓவர் பண்ணிப்பாங்க. அந்த டைமில் அவங்க பேசாமல் சைலண்ட்டாக இருக்கும்போது அவங்க திருப்பி டவுன்லேயே இருக்கிற மாதிரி அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க.